இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு லோடு எடுத்துட்டு போகக்கூடிய அந்த ட்ரக் வந்து ரிப்பேர் ஆயிருது. அதுக்கு பதிலா நம்ம இன்னொரு ட்ரக்க வந்து அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி அனுப்புறோம். இந்த மாரி நேரத்தில அந்த கஸ்டமர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எதையும் பே பண்ண போறது கிடையாது. இந்த மாரி இருக்கிறத நம்ம வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த மாரி ஏற்படக்கூடிய வேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து 8 கேட்டகரியா பிரிக்கலாம். இது எல்லாத்தையுமே பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். தேவையே இல்லாம எந்த ஒரு பயன்பாடுமே இல்லாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பீப்பிள்ஸ மூவ் பண்றது, டூல்ஸ மூவ் பண்றது, எக்யூப்மெண்ட்ட மூவ் பண்றது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் கேட்டகரியில தான் வரும். செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்வென்டரி அதாவது சரக்கு. தேவைக்கு அதிகமான சரக்குகள நம்ம வந்து ஒரு இடத்துல சேகரிச்சு வைக்கிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நமக்கு இடப்பற்றாக்குறை ஏற்படும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த சரக்குகள வந்து அக்சஸ் பண்ணக்கூடிய டைம் கன்சப்ஷன் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சரக்கு இன்னொரு சரக்கு மேல பட்டு டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாரி நேரத்துல உங்களுக்கு தேவையற்ற செலவு வந்து அதிகமா இருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் கேட்டகரியில தான் வரும். தேர்ட் பார்த்தீங்கன்னா மோஷன். அதாவது தேவையற்ற மூவ்மெண்ட்ஸ். ஆல்ரெடி நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஒர்க்கர தேவையில்லாம இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் பண்றது அல்லது நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மிஷினை தேவையில்லாம இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா அதுக்கான எல்லா டேட்டாவையும் நீங்க வந்து டபுள் டைம் வந்து என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும். ஃபோர்த் கேட்டகரி பார்த்தீங்கன்னா வெயிட்டிங். ஒரு விஷயத்துக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இன்னொருத்தவங்க கிட்ட வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வெயிட் பண்றதா இருக்கட்டும், ஆர் நமக்கு வந்து சேரக்கூடிய மெட்டீரியல்ஸ்க்காக வெயிட் பண்ணக்கூடியதா இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து தேவையில்லாம வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபிஃப்த் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரொடக்ஷன். தேவைக்கு அதிகமாக வந்து நம்ம ப்ரொடக்ஷன் வந்து பண்ணி வைக்கிறது. சிக்ஸ்த் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ராசஸ். ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கிற ஒர்க்கில் தேவையில்லாமல் இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதோட டைம் கன்சப்ஷன் வந்து உங்களுக்கு அதிகமாக எடுத்துக்கிறோம். செவன்த் கேட்டகரி பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட்ஸ். கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் ஆர் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணாமல் இருக்கிறது. எய்த் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ். இப்போ ஒரு ஒர்க் ஒருத்தவங்களுக்கு அசைன் பண்ணுறோம்னா அந்த ஒர்க்குக்கான ஸ்கில்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. அதுக்கான ட்ரைனிங் அவங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, அதை அவர் செஞ்சு கரெக்டாக முடிச்சிருவாரா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறோம்.